வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுவிதமான சினிமா அப்டேட் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் சினிமாவோட 2016 2022 முதல் தமிழ்நாடு அரசு திரைப்படத்தை அறிவிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு படம் வந்து 2016க்கான படம் வந்து மாநகரம். இந்த படம் வந்து உண்மையிலேயே அருமையான படம். லோகேஷ் கனகராஜ் வந்து செதுக்கியிருப்பார். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும், அது எல்லாமே ஒரே இடத்துல வந்து முடியும். இதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு. ரெண்டாவது படம் ஆடம். இந்த படமும் சிறப்பான படமும். மூணாவது படம் பரியேறு பெருமாள். ஜாதி மறுப்பு திருமணத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம இங்கே பேச விரும்பல. அடுத்து 2019 வந்து அசுரன். இது தந்தை மகன் பாசம். அப்புறம் அதுவும் அதே மாதிரி தான். ஆனால் அந்த படம் உண்மையிலே நேஷனல் அவார்டு வின் பண்ண படம். 2020 கூழாங்கல். இந்த படம் ஒரு சிறப்பான தமிழ் படமாக இருந்துச்சு அந்த வருஷத்தில். 2021 ஜெய் பீமு. ஜெயிலுக்குள்ளே போட்டு எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்றது தெளிவாக சொல்லியிருந்தாங்க சுதா கொங்காரா. இப்போ கூட பரசக்தி எடுத்திருந்தாங்களே, அவங்களில் சூரரை போட்டு எடுத்தது அவங்க. இது வந்து ஞானவேலு, மன்னிச்சுக்கோங்க. அடுத்து 2022 கார்கி. 2020 வந்து கார்கி. இது வந்து நம்ம ஹீரோயின் லீடரோட பண்ணியிருப்பாங்க. இந்த 2016 முதல் 2020க்கான இந்த படம் பூரா நம்ம தமிழக அரசு விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம சிறந்த நடிகர்களுக்கான விருது பார்ப்போம். 2016 நம்ம விஜய் சேதுபதிக்கு புரியாத புதிய அந்த இடத்துல அந்த ரோலே வித்தியாசமாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருப்பார். 2017 தீரன் அதிகாரம் 1. அது தீவிரவாதிகள் வந்து அது ஐயோ அந்த நினச்சி பார்த்தாலும் அப்படியே புல்லரிக்குது அந்த சீன்லாம். அடுத்து 2018 வட சென்னை. என்ன படங்க, தனுஷோட பெஸ்ட்டு படமே சொல்லலாம். பிஜிஎம் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இதோட பார்ட் 2 வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த படத்தில் கேரம் சீனாக இருக்கட்டும், அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், தெருக்கி விடுவாங்க. அடுத்து நம்ம பார்த்திபன் நடித்த 2019 ஒத்த செருப்புன்ற படம். அடுத்து 2020 சூரரை போற்றி. ₹1 ஏரோப்ளேனில் நம்ம சிறு மனிதனாலும் போக முடியுன்ற இந்த உன்னதத்தை சொன்ன படம் சூரரை போற்றி. அடுத்து 2021 நம்ம ஆர்யாவோட சார்பட்டா பரம்பரை. இதில் வந்து நம்ம ஆர்யா கிடச்சிச்சு. அடுத்து நம்ம 2022 டானாக்கரன் தமிழ் இயக்கத்தில். என்ன படம், எனக்கு படம் ரொம்ப பிடிச்ச படம்னே சொல்லலாம். டானாக்கரன் அருமையாக இருந்துச்சு. இது சிறந்த நடிகர்களுக்கான இது விருது பார்த்தாச்சு. அடுத்து நம்ம சிறந்த நடிகர்களுக்கான விருது பார்ப்போம். 2016 பாம்பு சட்டி என்ற படத்துக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து வாங்கினாங்க. அடுத்து வந்து 2017 அறம் நம்ம நயன்தாரா வாங்கினாங்க. உண்மையிலே ரெண்டு அருமையான ரோல். அந்த ரோலை பார்த்தா கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகைக்கு. அடுத்து நம்ம 2018 செக்காச்சி வந்த வானம் ஜோதிகா. செக்காச்சி வந்த வானத்தில் விஜய் சேதுபதியும் நம்ம இவர் சிம்பு நடிச்சிருப்பார்ல, அவர் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 2019 அசுரனில் ஆண்ட்ரியா. என்னார் ஒழுங்கு, ஐயோ அப்பா மறக்கவே முடியாது. 2020 சூரரை போட்டில் வாங்கியிருப்பாங்க. அவங்க பேர் தெரில. 2021 அந்த ரோலில் அந்த நம்ம யார் இவர் குடும்பத்தில் நடிச்சிருப்பாள், அந்த ஹீரோவோட அந்த ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அந்த அந்த ரோலில் மறக்கவே முடியாதுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. 2027 கார்கியில் வந்து இவங்க நடித்தாங்க. அவங்க பேர் மறந்து போச்சு திடீர்னு, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அந்த படம்லாம் கார்கின்ற படம்லாம் ஃபேமஸான படம். அடுத்து நம்ம சிறந்த இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா 2016 புரியாத புதிரில் நம்ம சாம்சியஸ். அவர் வந்து இசையமைச்சா அந்த படம் பிரிச்சுட்டு போகுங்க இப்போதைக்கு. 2017 கவன் நம்ம ஆதி ஹிப்ஹாப் ஆதி. 2018 வட சென்னை சந்தோஷம் வரேன்னு தெரியும், அந்த ஏற்கனவே பார்த்துருப்பேன். பெஸ்ட்டு படத்தில் இருக்குது, பெஸ்ட் ஆக்டரில் இருக்குது. வட சென்னை பிஜிஎம் அப்படியே செதுக்கியிருப்பாருங்க, அருமையாக செதுக்கியிருப்பாருங்க. அடுத்து 2024 மகாமுனி. நம்ம இவர் பீஸ்டில் இதில் நடிச்சார்ல, வச்சிருப்பாள் அந்த படத்தில் அந்த இசையமைப்பாளர் தான். அடுத்து நம்ம 2020 சூரிய போட்டிருந்த ₹1 ஏரோப்ளேன். அந்த படம் ஞானவேலு படம் அருமையாக இருக்குங்க. சூரிய போட்டு இது சுதா கொங்காரா அந்த படம். ஜெய்பிஎம் தான் இது ஞானவேலு. 2 படம் கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்த வருஷத்தில் அது ஓட்டிகிட்டு வந்த படம். ரெண்டுமே அருமையான படம் இருந்துச்சு. 2021 ஜெய்பிஎம். திரும்ப நம்ம இவர் தான் பேர் மனதில் தெரியல, ஜெய்பிஎம். இந்த படம் வந்து அப்படி பிச்சுட்டு போன படம். அந்த இடத்துலலாம் ஐயோ அப்படியே கூட்டுட்டாங்க. அடுத்து 2022 பொன்னியின் செல்வன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். பொன்னியின் செல்வன் வந்து அருமையான படம். நம்ம ஏஆர் ரஹ்மான்